ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல நாம பார்க்க போறது சமீபத்தில மலையாளத்தில வெளியான பைங்கிளி அப்படிங்கிற காமெடி படத்தோடைய ரிவ்யூ தான். சஜின் கோபு, அனஸ்வரா ராஜன், ரியாஸ் கான் இப்படி பல பேர் இந்த படத்துல வந்து நடிச்சிருக்காங்க. ஸ்ரீஜித் பாபு இந்த படத்தை டைரக்ட் பண்ணியிருக்காரு. படத்துடைய கதை வந்து என்ன அப்படின்னு முதல்ல பார்க்கலாம். இந்த கதையோட ஹீரோ கிராமத்துல சின்னதா ஒரு பிரிண்டிங் பிரஸ் வச்சு ரன் பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் ஃப்ரீ டைம்ல தன்னோட ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுத்துறது, ஜாலியா தன்னோட லைஃப்ப வந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இப்படி இருக்கும்போது தான் ஒரு பிரிண்டர் வாங்குற வேலையா கோயம்புத்தூருக்கு நம்ம ஹீரோவும், அவனுடைய ஃப்ரெண்டும் வந்துட்டு ஒண்ணா பைக்ல வந்து போறாங்க. ஸோ கோயம்புத்தூர் போனதுக்கு அப்புறமா அங்க ஒரு லாட்ஜ்ல வந்து தங்குறாங்க. ஸோ இவங்களுடைய பைக்க வந்து ஒரு திருடன் வந்து திருடலாம் அப்படின்னு சொல்லி போகும்போது, அந்த திருடன நம்ம ஹீரோ தெரியாத்தனமா அடிக்க, அந்த திருடன் வந்து இறந்து போயிட்டான் அப்படின்னு ஹீரோவே தனக்கு தானே நினைச்சுட்டு, இந்த கொலை கேஸ்லேருந்து எப்படியாச்சும் தப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, தன்னை வந்துட்டு ஒரு மென்டல் அப்படின்னு சொல்லி காட்டினோம்னா நம்ம வந்து தப்பிச்சிடலாம் இந்த ஒரு கொலை கேஸ்லேருந்து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனநல காப்பகத்துலேயும் போய் இவர் தங்குறாரு. ஸோ அங்கே இவர் போயிட்டு வந்ததுக்கப்புறமா இவருடைய ஊரில் இவரை பார்க்குறவங்க எல்லாருமே வந்துட்டு இவர் வந்து பைத்தியம் அப்படிங்கிற மாதிரி வித்தியாசமாக பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கப்புறம் இந்த கதையில் நடந்த விஷயங்கள் வந்து என்ன? அதே ஊர்ல ஒரு சின்ன பொண்ணு வந்து இருக்கா. அந்த பொண்ணோட வீட்ல வந்துட்டு கல்யாணத்துக்கு மாப்பிள பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இந்த பொண்ணுக்கு அந்த ஒரு விஷயத்துல வந்து சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்படிங்கிறனால, வீட்ட விட்டு எஸ்கேப் ஆகிட்டே இருக்கா அடிக்கடி. ஸோ இந்த பொண்ணோட அப்பா போய் கூப்பிட்டு வரதும், இந்த பொண்ணு எஸ்கேப் ஆகுறதும் இதே வேலையா வந்து தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. ஸோ இந்த பொண்ணுக்கும் நம்ம ஹீரோவுக்கும் எந்த பாயிண்ட்ல வந்து கதை வந்து கனெக்ட் ஆகுது? இந்த 2 கேரக்டர்ஸ் இந்த கதைக்குள்ள வந்ததுக்கு அப்புறமா நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒட்டுமொத்த படத்தோடைய மீதி கதை அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஒட்டுமொத்த படமாவே பார்க்கும்போது கதையாகவும் சரி, ஸ்க்ரீன் பிளேவுமாகவும் சரி, அண்ட் அந்த ஹீரோ கேரக்டர் ஆகட்டும், அண்ட் அந்த பொண்ணு கேரக்டர் ஆகட்டும், 2மே வந்து எக்ஸ்ட்ரீமா வந்துட்டு ஒரு ஃபன்னியான ஒரு கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். இந்த 2 கேரக்டர்ஸையும் வந்துட்டு நாம இப்படித்தான் அப்படின்னு நாம கெஸ்ஸே பண்ண முடியாத அளவுக்கு ரொம்ப என்னடா பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபன்னியான ஒரு கேரக்டர் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். படத்துல ஹீரோவா நடிச்ச சஜின் கோபு நிறைய இடங்கள்ல அவரோட எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து நல்லா இருந்துச்சு. அந்த காமெடியான ரியாக்ஷன்ஸ் ஆகட்டும், 1, 2 மைன்யூட் எக்ஸ்பிரஷன்ஸ் ஆகட்டும், எல்லாத்துலயுமே வந்துட்டு சூப்பரா ஸ்கோர் பண்ணியிருந்தார் அப்படின்னு சொல்லலாம். அதேபோல அனஸ்வரா ராஜனுக்கும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அந்த கேரக்டர அவங்கள தவிர வேற யாரும் வந்து யோசிச்சு பார்க்க முடியாதுங்கிற மாரி சூப்பரா நடிச்சிருந்தாங்க. ரொம்ப ஜாலியா துருதுருன்னு இருக்கக்கூடிய ஒரு கேரக்டரு. அந்த கேரக்டர வந்து இவங்க சூப்பரா பண்ணியிருந்தாங்க. இவங்களுக்கு அப்புறமா ஹீரோவுடைய ஃப்ரெண்ட்ஸ் கேரக்டர்ஸ் ஆகட்டும், படத்துல வரக்கூடிய பல காட்சிகள் வந்து இன்ட்ரெஸ்டிங்காவே கொண்டு போயிருந்தாங்க. ஏன்னா இந்த படத்துடைய கதையாகவே வந்து பார்க்கும்போது கொஞ்சம் சிம்பிளான ஒரு கதை தான். பட் அத அவங்க எடுத்த விதம் வந்து நல்லா இருந்துச்சு. டயலாக்ஸ் ஆகட்டும், எல்லாருடைய நடிப்பாகட்டும், இதெல்லாமே தான் இந்த படத்துக்கு ஒரு பாசிட்டிவா வந்து அமைஞ்சிருந்தது. பட் இந்த சில விஷயங்கள தாண்டி இந்த படத்துல மைனஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த கதை எத நோக்கி தான் போகப்போகுது? இவங்க 2 பேரும் எந்த பாயிண்ட்ல வந்து கனெக்ட் ஆக போறாங்க? அப்படிங்கிற அந்த வெயிட்டிங் டைம் இருக்கு இல்லையா? ஸோ அது வந்துட்டு கொஞ்சம் நமக்கு கடுப்பேத்தும். எப்படா இவங்க 2 பேத்துக்கும் இடையில என்னடா சம்மந்தம்? எப்போ இவங்க மீட் பண்ண போறாங்க? அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்து ஆடியன்ஸுக்குள்ள வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த சில போர்ஷன்ஸ கொஞ்சம் சீக்கிரமாவே கொண்டு வந்திருந்தாங்கன்னா நல்லா இருந்திருக்கும். பட் இருந்தாலும் ஓவராலா இந்த படம் வந்து பார்க்கும்போது ஒரு சூப்பரான காமெடி படம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும் எல்லாமே வந்து செம்மையா பண்ணியிருந்தாங்க. ஸோ ஃப்ரீ டைம் கிடைச்சா இந்த படத்த வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஒரு ரிவ்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க் யூ.